வணக்கம், ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் எனக்கு செய்யப்படுறது வந்து நாட்டுக்கோழி கறி தோசை. இது வந்து நாட்டுக்கோழியை வேக வச்சுட்டு நம்ம மட்டன் சால்னா சிக்கன் சால்னா வச்சு பண்ணலாம். தோசை மாவு எடுத்துக்கணும். தோசை மாவு நார்மலாக கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம தேவையான மசாலா மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு. இது வந்து நாட்டுக்கோழி கறி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கறி தோசை வந்து மட்டன், சிக்கன், பிரான், ஃபிஷ் எல்லாத்துலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு செய்யப்படுறது வந்து நாட்டுக்கோழி வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு. பண்ணுறதுக்கு தேவையானது மட்டன் கெட்டி குழம்பு, 2 முட்டை, நாட்டுக்கோழி கால் வேக வச்சது, கொத்தமல்லி இலை, சின்ன இருக்கிற வெங்காயம், உப்பு, சக்தி சிக்கன் மசாலா பவுட்ரு, மிளகாய் பவுட்ரு, சேலம் கறி மசாலா பவுட்ரு, மிளகுத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த எலும்பு இல்லாமல் இந்த நாட்டுக்கோழி எடுத்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த கறி தோசைக்கு தேவையான மிக்சிங் நம்ம பண்ணுறோம். இப்போ இதுக்கு தேவையானது ரொம்ப முக்கியமாக மிளகுத்தூள் தேவையான அளவு, சேலம் கறி மசாலா பவுட்ரு தேவையான அளவு, உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு அந்தளவுக்கு மிளகாய் பொடி, சக்தி சிக்கன் கறி மசாலா பவுட்ரு, ரெண்டையும் மிளகாய் தூளையும் இது உலகத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, சின்னதாக நறுக்கின வெங்காயம் எந்த அளவு தேவை அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும். 2 முட்டை இந்த நாட்டுக்கோழியோட வெட்டின நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தேவையான அளவு மட்டன் கெட்டி குழம்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை, கெட்டி குழம்பு, நாட்டுக்கோழி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணுறது நாட்டுக்கோழியில் பண்ணுறோம். நம்ம மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் பண்ணலாம், ஃப்ரானில் கூட பண்ணலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு கல்லாப்பா மாரி போடுறோம். ரொம்ப தோசை மாரி ரொம்ப மெலிசக்கூடாது, மொத்தமாக இருக்கக்கூடாது. 2 பவுலில் போட்டு நல்லா கல் தோசை நல்லா ரொம்ப மொத்தமாக ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. விட்டு இப்போ நம்ம நாட்டுக்கோழி நறுக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம்ல கெட்டி குழம்புல, அதை எடுத்து நல்லா மேலே பரப்பி விடணும். நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி விட்டு கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை, மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து கொஞ்சம் தேவை ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறோம்னா மாற்றணும், அப்படியே மாற்றணும். கொஞ்சம் நெருப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கருகிடுச்சு. இந்தளவுக்கு கருகக்கூடாது, டேஸ்ட்டு மாறும். அவ்வளோதான், மலைச்சாரல் மாரி எண்ணெயை தூவி விடணும். நீங்கள் நெய் ஊற்றி விட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். மினிமம் 10 to 15 நிமிஷம் அவ்வளோதான், ரெடி. இது ரெடி ஆகிடுச்சு. இது சட்னியோட கெட்டிகளோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு நாட்டுக்கோழி கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.